ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் வந்து என் பேர் பிரசாத். நான் தூத்துக்குடி தான் நேட்டிவ். இங்கே தான் ஸ்கூலிங் பண்ணேன். ஸ்கூலிங் பண்ணி முடிச்சுட்டு 12th அந்தளவுக்கு மார்க் இல்லை, அதனால் டிப்ளமோ பண்ணிவிட்டு அதை வச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி அப்படியே படித்தேன். மோஸ்ட்டாக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து மோஸ்ட்டாக என்னால் தியரிட்டிக்கலாக படிக்க முடியாது. மோஸ்ட்டாக டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரியே பிடிச்சதுனால நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி பாஸ் பண்ணேன். சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் அப்போ எங்கள் அண்ணன் வந்து பேங்கிங் கிளியர் பண்ணியிருந்தான். அதனால் வீட்டில் வந்து ஓகே நீனும் பேங்கிங் படிக்கியான்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னோன்னே 1 வீக் கேப்பில் திருப்பி பேங்கிங் இன்ஸ்டியூஷன் சுரேஷில் ஜாயின் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது கிளாஸ் பேட்ச் போச்சு. ஸோ நான் வந்து மார்க் பேஸில் போகலை, மூவ் ஆகலை. நான் எது பேஸில் மூவ் ஆகினா டைம் வச்சு தான் மூவ் ஆகினேன். என்னால் எந்த எக்ஸாமில் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணேன்னு வேணால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு 6 ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பேன், ஒரு 4 மெயின்ஸ் எழுதியிருப்பேன். எழுதின ஃபஸ்ட்டு மெயின்ஸ் ஸ்டேட் பேங்க் ஜூனியர் அசோசியேட், அதுவே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் மெயின்ஸ் வந்து எனக்கு வந்து கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எழுதினேன், அது வந்து கிளியர் ஆகி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறேன். அது போக இப்போ கடைசியாக ஆர்ஆர்பி தமிழ்நாடு கிராம பேங்க்கில் கிளர்க்காக வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனா எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நிறைய இடத்துல வந்து வழிகாட்டியிருக்கான்னு சொல்லலாம், அதனால் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் நான் அங்கே உட்காரும்போது இங்கே எல்லோரும் போர்டில் நடத்தின எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்ஸ். ஸோ ஜென்ரலாக அவ்வளோதான், தேட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். இதில் தம்பிக்கு சொன்னது தான் நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்கும் சொல்லுவேன். ஒன்று மட்டும் ஆல்ரெடி இப்போ கிளியர் பண்ணுறவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் படித்தது வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணால் கூட போதும். அதை வந்து நான் இவன்ட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பயங்கரமாக திட்டினேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து அவன் மார்க்கை பார்த்துட்டு கண்ணாப்பின்னான்னு திட்டினேன். இது எதுக்குள்ள எப்படி படிக்கிற, போயிட்டு என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க, அங்கே உட்காந்து படி, இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் கேளு, எல்லாமே திட்டிகிட்டே மட்டும் தான் இருந்தேன். ஒரு டெய்லியும் மார்க் பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறான், எதுக்கு இப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். அது மாதிரி உங்கள் இப்போ இங்கேருந்து பாஸ் பண்ணி போனோன்னா அப்படியே போயிடாமல் இங்கே வர்றப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு ட்ரீட் வச்சுட்டு அது மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா கூட போதும். இப்போ நீங்கள் ஒரு 50 பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 2 பேர் சொல்லி கொடுத்தா நீங்கள் அடுத்து வரும்போது 100 பேர் கிளியர் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நல்லா ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நான் பண்ணேன். ஒரே ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலியில் இருக்கிறது யார் கேட்டாலும் என்ன படிக்கிறது, என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, இங்கே வந்தாலும் யாராவது ஏதாவது கேட்டாலுமே அந்த ஷேரிங் மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. உங்களோட நாலேஜை வந்து நல்லா எவ்வளோத்துக்குள்ளே ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட இதுவும் க்ரோத் ஆகும், கூட இருக்கிறவங்களோட சரௌண்டிங்ஸும் க்ரோத் ஆகும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.